பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய செல்லும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகளும் பல்வேறுபட்ட தடைகளும் உண்டாகிறது. அப்பொழுது இரவிலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்வதற்கு யாரும் இங்கே இல்லை, நான் அதை அனுமதிக்க மாட்டேன், ஏனென்றால் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது பல தடைகளை மனிதர்கள் மூலமாக பலவிதமான சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு பிசாசானம் கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறவராக இருக்கிறார். தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையிலே கை போடுவதில்லை. இன்றைக்கு என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார், ஆத்துமாக்களை உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒருவரும் தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் கொள்ளை கொள்ளையானி ஜனங்களை சபையில் சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.